இந்த வீடியோல நேத்து பிட்காயின் வந்து ஒரு 7% புல் பேக் வந்து பண்ணியிருந்துச்சு. இதுதான் நாம எக்ஸ்பெக்ட் பண்ண ஹாலிடே டைம்ல வர புல் பேக்கா. ஏன்னா வந்து 29ல வந்து உங்களுக்கு பிளாக் ஃப்ரைடே ஆரம்பிக்குது. அப்படியே அங்கேருந்து வந்து ஃபுல்லா ஹாலிடே சீசன் தான். அதுக்கான பர்ச்சேஸ் எப்பயுமே ப்ராஃபிட் புக் பண்ற டைம். இதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அது வந்து 100K ரீச் ஆகறதுக்கு முன்னாடியே நடக்குதா? இது என்ன? அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதே மாரி யூசர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு 4 காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்க ஜெய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட் செட் வலையொலியில் வரும் காணொளி. ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயின் பார்த்துரலாம். நீங்க பிட்காயின் பார்த்தீங்கன்னா, நேத்து மட்டுமே வந்து அரவுண்ட் ஒரு 6.5% கிட்ட வந்து பிரைஸ் ட்ராப் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமேலு இப்பயும் பிரைஸ் வந்து கீழ போயிட்டு தான் இருக்கு. ஸோ, இப்ப என்ன இது சினாரியோ எப்படி இதுவரைக்கும் நடந்திருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். இது நம்ம வந்து ஆல்ரெடி ட்ரா பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதேமாரி நம்ம வந்து 100Kவையும் மார்க் பண்ணி வச்சிருந்தோம். இப்ப நான் லோவர் டைம் ஃப்ரேம் போறேன். நீங்க 4 ஹார்ஸ் போனீங்கன்னா, இந்த சப்போர்ட்ட வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலா இத நம்ம ரெசிஸ்டன்ஸா ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ வந்து டச் பண்ணுச்சு 13த் நவம்பர். அதுக்கப்புறமேலு இன்னொரு டைம் வாலடைலா டெஸ்ட் பண்ணிட்டு அத பிரேக் பண்ணி மேல போச்சு பிரைஸ். பட் ஆனா வந்து 99,600 கிட்ட தான் வந்து டாப்பே போச்சு. இது நான் பைனான்ஸ் சார்ட் காட்டுறேன். ஓகேங்களா? இதே நீங்க வந்து சிஎம்இ செக் பண்ணீங்கன்னா 100Kவ தொட்டாச்சு. சிஎம்இங்கிறது வந்து சிகாகோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 100K ரீச் ஆயிடுச்சு. இப்போ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இங்க மாறுறத நீங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் வந்து பிரைஸ் வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. இந்த ஹையர் ஹைக்கு அப்புறமேலு பார்த்தீங்கன்னா, லோவர் லோ அப்புறமேல் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து பேரிஷ்ஷா கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுது. இது வந்து கம்ப்ளீட்டா பேரிஷ் ட்ரெண்டுக்கான இது கிடையாது. இந்த ராலி வந்து நெக்ஸ்ட் இதுக்கு மாறுதுங்கிறது தான் அது இண்டிகேஷன். ஸோ, அது மாறுன உடனே நம்ம ஒரு பெரிய ட்ராப் நேத்து பார்த்தோம். ஓகேங்களா? பட் ஆனா நம்ம சப்போர்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இப்ப சப்போர்ட் ஆயிடும். ஏன்னா பிரைஸுக்கு மேல இருந்தா அது ரெசிஸ்டன்ஸ், பிரைஸுக்கு கீழ ஒரு முக்கியமான ஏரியா இருந்தா அது வந்து சப்போர்ட். இப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளோட சப்போர்ட். அந்த இடத்துல வந்து பிரைஸ் ஹோல்ட் பண்ணுச்சு. பட் ஆனா இப்ப பிரேக் பண்ணிட்டு இருக்கு. இது 4 ஹார்ஸ் சார்ட். நான் வந்து அப்படி லோவர்ல போய் போய் பார்க்குறேன். ஓகேங்களா? இன்னும் எந்த கேண்டிலும் கீழ க்ளோஸ். நான் வீடியோ எடுக்கிற டைம்ல 2 மணி. இந்த டைம்ல வந்து எந்த வீடியோவும் வந்து எந்த காயினும் வந்து க்ளோஸ் ஆகல. ஐ மீன் எந்த கேண்டிலும் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழ, அதாவது நம்மளோட இப்ப கரண்ட் சப்போர்ட்டுக்கு கீழ க்ளோஸ் ஆகல. இது க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் இது வந்து ரீச் ஆகுற இடம் வந்து கேரண்டியா 85 வந்துரும். அப்படி 85 வந்துச்சுன்னா, நம்ம ஓவராலா எக்ஸ்பெக்ட் பண்ற புல் பேக் இதுவா கூட இருக்கலாம். ஏன்னா அது வந்து டோட்டலா பார்க்கும்போது 15% புல் பேக். பட் இது நான் வந்து 100Kக்கு மேல வந்துட்டு புல் பேக் வருங்கும்போதே நான் 85 தான் ரீச் ஆகும்னு நெனச்சேன். இப்போ ஒரு வேளை இது இப்பயே நடக்குது அப்படின்னா, இது சிஎம்இ கேப்ப கூட ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு நெறையாவே இருக்கு. இதே ஒரு 100K, 105K போயிட்டு வந்துருந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா சிஎம்இ கேப் ஃபில் பண்றதுக்கான சான்ஸ் கிடையாது. அவ்வளோ பெரிய புல் பேக் நடக்காதுன்னு சொல்லியிருப்பேன். அதனால இது இப்படியே இந்த புல் பேக் வந்து நடக்குது அப்படின்னா, இந்த கரெக்ஷன் கண்டிப்பா வந்து 85யும் தாண்டி போலாம். பட் 85 கேரண்டியா போகும். இதுக்கு கீழ இது வந்து க்ளோஸ் பண்ணுச்சுன்னா. ஒண்ணு அந்த கேண்டில் கன்ஃபார்ம் ஆகல. நான் 1 ஹார் சார்ட் வச்சிருக்கேன். 2 ஹார்ஸ் எது வந்தாலுமே இப்ப தான் பிரேக் ஆயிட்டு இருக்கு. இது பிரேக் ஆயி க்ளோஸ் ஆனா தான் அது கன்ஃபார்ம் ஆகுறதா கணக்கு. இல்லன்னா இதுவுமே வந்து இந்த கேண்டில் முடியறதுக்கு இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஹார்ஸ் சார்ட்ல இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. ஸோ, இப்ப தான் இது ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இது இங்க க்ளோஸ் ஆகாம கொஞ்சம் விக் ஃபார்ம் பண்ணி க்ளோஸ் ஆச்சுனாலும், மறுபடியும் இந்த சப்போர்ட் ரீஜன் வந்து மெயின்டெயின் ஆகுதுங்கிறது தான் அர்த்தம். ஆனா நேத்து வந்து இன்னொரு விஷயம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆல் காயின்ஸ் பெருசா ட்ராப் ஆகல. ஓகேங்களா? ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து அத வந்து ஒரு புல் பேக்காவே கன்சிடர் பண்ணல. ஜஸ்ட் வந்து ஒரு நார்மல் கரெக்ஷன். ஏன்னா வந்து நம்ப இந்த இதுவும் இருக்குல்ல, ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து அவ்வளோ பெருசா வந்து கம்மியாகல. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 90 சம்திங் போனோமா, 88 போனோம்னு நெனைக்கிறேன் டாப்பு. இப்போ வந்து கரண்ட்ல வந்து 81ல இருக்கோம். ஸோ, இன்னுமே நம்மளுக்கு வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எங்க போகணும்னா, ஒரு 70 அந்த ரீஜன் போனா தான் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ஜோன் போவோம். அங்க இருந்தா வந்து நம்மளுக்கு பை பிரஷர் மறுபடியும் வரும். ஸோ, இது இப்படியே கன்டின்யூ ஆச்சுன்னா, கண்டிப்பா வந்து இன்னும் செல் பிரஷர் இருக்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. அதனால அந்த விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுக்கணும். பெருசா ஆல் ட்ராப் ஆகலாம், இனிமேல் ட்ராப் ஆகும். ஏன்னா கண்டிப்பா பிட்காயின தாண்டி மத்த எந்த காயினும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாது. ஈவன் ஈத்தரியம் எப்படி பண்ணுதுன்னு வேணா பார்த்துரலாம். இப்ப ஈத்தரியம் பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கும். அதோட ஆல் டைம் ஹைக்கு முன்னாடின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனா வந்து பிரைஸ் கொஞ்சம் புல்லிஷா தான் இருந்துச்சு. இப்போ இப்ப பிட்காயின் ட்ராப் ஆவறதுனால வந்து அதுவும் ட்ராப் ஆயிட்டு இருக்கு. ஸோ, கோரிலேஷன் கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா வந்து பாருங்க, எக்ஸ்ட்ரீமா இல்ல. ஏன்னா அது 6% ட்ராப் ஆச்சுன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து 5.5% தான் ட்ராப் ஆயிருக்கு. அது ஆல்மோஸ்ட் 7% இப்ப பிட்காயின் ட்ராப் ஆயிட்டு இருக்கு. ஸோ, அந்த ஒரு பை பிரஷரும் நம்ம பார்க்குறோம். ஸோ, இது வந்து ஒரு ஆல்ட்டுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். பட் நம்பளுக்கு அது முக்கியம் இல்ல. நம்பளுக்கு வந்து பிட்காயின் வந்து கீழ வந்தா நம்மளுக்கு ஆல் காயின்ஸ் கம்மி வரணும். அப்பதான் நம்ம வந்து வாங்க முடியும் ஆல் காயின்ஸ சீப்பா. ஸோ, பிட்காயின் சார்ட்ல பார்க்கும்போது இந்த சப்போர்ட் லெவல் தான். இத தான் நீங்க வந்து ஆக்சுவலா இன்னைக்கு வாட்ச் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, இப்ப நான் வந்து 2 ஹார்ஸ்ல காட்டுறேன். மறுபடியும் வந்து பாருங்க,
பிரைஸ தாண்டி போனாலும் ரிஜெக்ஷன் காட்டுது. பை பிரஷர் இருக்கு அந்த ஏரியால. இது பிரேக் ஆகி கீழ போய் க்ளோஸ் ஆச்சுன்னா, கேரண்டியா வந்து நம்ம 85 வரைக்குமே வந்து பிரைஸ பார்க்கலாம். அப்ப ஆல் காயின்ஸும் அடி வாங்கும். அப்போ ஒரு ஆல் டைம் ஆல் காயின் வந்து அப்ப வாங்கலாம். இப்ப ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, சுவி எக்கோசிஸ்டம்ல இருக்கிறது எல்லாமே கம்மியாயிடுச்சு. ஸ்கேலோப் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நான் வாங்குன என்ட்ரி 0.35 அந்த ரேஞ்சுக்கே வந்து வந்துருச்சு. அதெல்லாம் நீங்க ஆக்சுவலா வந்து லோட் பண்ணலாம். மத்த ஆல் காயின்ஸு இது புல் பேக் இது வரைக்கும் வந்துச்சுன்னா கண்டிப்பா விழும். அப்ப எல்லாருமே ஆல் காயின்ஸ்ல என்ட்ரலாம். ஈவன் நம்ம போர்ட்ஃபோலியோ நீங்க அங்கருந்து கூட ஃபாலோ பண்ணலாம். சரி ஓகே. இப்ப நம்ம எதுக்கு இந்த வீக்லி இந்த புல் பேக்க வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓவரால் ஹிஸ்டரி பார்த்துரலாம். இது பைனான்ஸ் சார்ட்ல இருக்க ஓவரால் ஹிஸ்டரி. ஓகேங்களா? இது பைனான்ஸ் சார்ட்னா அவங்க ஆரம்பிச்சு 2017லேருந்து இருக்க எல்லா டேட்டாவும், பிரைஸ் டேட்டாவும் இருக்கும். இது வந்து மந்த்லி சார்ட். நான் வீக்லி சார்ட்டுக்கு மாறிக்கிறேன். ஸோ, இங்க வந்து நம்மளுக்கு வந்து 3வது புல் ரன்ல இருக்கோம். இங்க 1, இது 2, இது 3. ஸோ, நம்ம 2 மட்டும் கணக்கெடுப்போம். ஏன்னா லேட்டஸ்ட்டா நடந்தது. நம்ம எக்ஸாக்ட்டா அது வந்து அப்படியே நடக்கலனாலும், பட் அப்படியே தான் ரைம் ஆகும் ஹிஸ்டரி. ஸோ, அதனால வந்து இப்போ நம்ம வந்து எத்தன புல் பேக் ஆக்சுவலா அந்த புல் ரன்ல நடந்துச்சுன்னு பார்ப்போம். இங்க ஒரு சின்ன டிப் நடந்தது. இது எல்லாமே வீக்லி கேண்டில் ஓகேவா? இங்க ஒரு சின்ன டிப் நடந்திருக்கு. ஆனா, அது உடனே பேக் அப்படியே ரீட்ரேஸ் ஆகி மேல வந்துருச்சு. ஸோ, இப்போ வந்து அது ஒரு 18% கிட்ட. சரி நம்ம ஒரு ஆவரேஜா 15% வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஜூம் பண்ணி பண்ணா கரெக்ட்டா வரும். இது வந்து 28%. ஸோ 2 அப்புறமேலு இங்க 3வது. அப்புறமேலு அது வந்து ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த இடத்துலயே வந்து நம்மளுக்கு பேர் மார்க்கெட் ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஒரு இதுக்கப்புறமேலு ஒரே ஒரு சடன் இது இருந்துச்சு. அதுவும் வந்து அந்த புது ஆல் டைம் ஹை ஜஸ்ட் ஒரு $2000 எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறமேல் ஃபுல் பேர் மார்க்கெட். இப்போ நாம அதே மாரி ஒரு பாராபோலிக் ஃபேஸ்ல இருக்கோம். இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்றோம். ஓகேங்களா? இந்த அக்குமுலேஷனுக்கு அப்புறமேலு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். இங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குற ரெட் கேண்டில். இது இன்னும் ஃபைனல் ஆகல. ஏன்னா நம்ம டியூஸ்டேல இருக்கோம். அத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எலக்ஷன் நைட்ல வந்த அந்த வீக். அதுக்கப்புறமேல் அந்த கேண்டில், அதுக்கப்புறமேல் அந்த கேண்டில். எப்படி வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல வந்து அந்த மொமெண்டம் கம்மியாகுறது தெரியுதுன்னு பாருங்க. இதுக்கப்புறமேல் நான் என்ன நினச்சேன்னா, இன்னொரு பெரிய விக் ஃபார்ம் பண்ற மாரி ஒரு கிரீன் கேண்டில் வந்து, அதுக்கப்புறமேல் பிரைஸ் ஒரு புல் பேக் அடிச்சுட்டு அப்புறமேல் மேல போகும்னு நெனச்சேன். பட் இப்பயே நடக்குது. இங்கேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் யூசுவலா. பட் ஆனா வந்து இப்ப பார்த்தா செல் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்க மாரி தான் தெரியுது. நான் இங்கேருந்து கீழ போன்னு சொல்லல. இந்த லைன நீங்க வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது மணி ஒரு 7:30 மணி ஆயிரும் ஈவினிங். அப்போ வந்து 6:30 மணிக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும். அப்ப கண்டிப்பா ஒரு புல் பேக்ல பிரைஸு மேல போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா இப்ப இங்க வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மறுபடியும் கீழ வரும். பட் இந்த இந்த ப்ரீவியஸ் ஹைய தாண்டுச்சுன்னா பிரைஸ் வந்து கண்டிப்பா 10Kக்கு மேல போகும். ஸோ இதுதான் நீங்க வந்து பார்க்கணும். இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது போதும் பிட்காயின் அனாலிசிஸ். இப்ப நம்ம வந்து யூசர் ரெக்வெஸ்ட் பண்ண காயின்ஸ வந்து நான் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிட்ரம். இத தான் பார்க்க போறோம். ஏன்னா இத நெறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இது ஒரு லேயர் 2. இத பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஆர்பிட்ரம் வந்து அ ஈத்தேரியம்ல இருக்க ஒரு லேயர் 2. இதோட பேஸ் செயின் வந்து ஈத்தேரியமோட பிளாக் செயின் தான். ஓகேங்களா? அதுல வந்து நெட்வொர்க் ஃபீ எல்லாமே டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்கும் அதிகமா இருக்கதுனால, இது வந்து ஒரு லேயர் 2வா ஒர்க் ஆகுது. ஸோ, அதனால நீங்க அதில இருக்க ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு லேயர் 2வா இது கூட ஏன்னா அது வந்து 2மே இவிஎம் பேஸ்டு தான். ஸோ, இதோட கம்பேட்டபிளா இருக்கனால ஈத்தீரியம் பேஸ்ட் செயினோட இது வந்து உங்களுக்கு ஃபீய ரொம்ப கம்மி பண்ணி தரும். இதில இருக்க டோக்கன் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு கவர்னன்ஸ் டோக்கன் தான். ஓகேங்களா? இப்போ இதுக்கு காம்படிட்டர் நம்ம வந்து இன்னொரு காயின் இருக்கு. என்னன்னா பாலிகான். அதையும் நம்ம உங்களுக்கு நான் சைட்ல காட்டுறேன். அப்படியே சைட் கம்பேரிசனோட நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் 2 காயினுமே. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, பாலிகான் இருக்கு. இது ஆக்சுவலா மேட்டிக்ன்னு இருந்துச்சு. இப்ப பாலிகான்னா மாறிருச்சு. இதுதான் ஆக்சுவலா ஒரு பெரிய லேயர் 2. ஆ இதுலன்னா ஈத்தீரியம்க்கு. பட் ஆனா இப்ப வந்து ஆர்பிட்ரம் வந்து மொமெண்டம் எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா வந்து ஒரு ஈத்தீரியம் ரோல் அப். அதாவது என்ன பண்ணும்னா, ஈத்தீரியம்ல இருக்க டிரான்சாக்ஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கேலிங் சொல்யூஷனா அத வந்து டோட்டலா ஒரு சின்ன இதுல வந்து கம்மி பண்ணி, ஓகேங்களா? அந்த டிரான்சாக்ஷன வந்து ஈத்தீரியம் பிளாக் செயின்ல வந்து இது பண்ணிக்கும். ஸோ, அது எல்லாத்தையும் ரோல் அப் பண்றது தான் பேசிக்கா வந்து அந்த ரோல் அப்ன்னு சொல்றது. நீங்க நெறைய டிரான்சாக்ஷன வந்து ஒரே ஒரு சின்ன கிளஸ்டர் மாரி ஃபார்ம் பண்ணி, அத வந்து டிரான்சாக்ஷன்ல ஆட் பண்றதுனால உங்களுக்கு ஃபீ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க வந்து ஈத்தீரியம் கம்பேர் பண்ணும்போது. இதுல நீங்க இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, நாம வந்து ஃபீக்கு வந்து ஆர்பிட்ரம் டோக்கன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஈத்தீரியம தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா ஈத்தீரியமே வந்து உங்களுக்கு ஆர்பிட்ரமோட செயின்ல இருக்கணும். அத தான் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்போம். ஆனா ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இது ஆக்சுவலா வந்து மொமெண்டத்த இப்ப வந்து அதிகமா வந்து கெயின் பண்ணிட்டு இருக்கு பாலிகானோட. இப்ப பாலிகான் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து ஒரு ரோல் அப் கிடையாது. இது ஒரு சைட் செயின். எப்படின்னா, ஈத்தேரியம் மாரியே இன்னொரு பிளாக் செயின். பட் ஆனா ஈத்தேரியமோட ரொம்ப கம்பேட்டபிள். அதனால தான் அத சைட் செயின்னு சொல்லுவோம். நீங்க இதில டிஃபரன்ஸ் ஏன் இது ஒரு சைட் செயின்னு நீங்க பார்க்கலான்னா, இதுக்கு ஃபீ வந்து ஆக்சுவலா நீங்க மேட்டிக் டோக்கன் தான் யூஸ் பண்ணணும். ஈத்தேரியமோட டோக்கன் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது.
யூஸ் பண்ண முடியாது. நீங்க ஈத்தீரியம் வந்து பாலிகான் நெட்வொர்க்லயே வச்சிருந்தா கூட, நீங்க வந்து அத ஃபீயா யூஸ் பண்ண முடியாது டிரான்சாக்ஷனுக்கு. உங்களுக்கு மேட்டிக் அதாவது பாலிகான் இப்ப பாலிகான்னு மாத்திட்டாங்க. அதுதான் நீங்க வந்து ஃபீயா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு சைட் செயின். இதுக்காக நான் கிராபிக்ஸ்லாம் போட்டு காட்ட முடியாது. பட் இதுதான் ஆக்சுவலா பேசிக்கா இருக்க விஷயம். இப்ப பாலிகான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நான் இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். இந்த 2 காயின பத்தியும். ஸோ மேட்டிக் வந்து ஆக்சுவலா ஏர்லியாவே வந்துருச்சு. ஆர்பிட்ரமோட ஒரு 1 இயர்க்கு முன்னாடியே வந்துருச்சு. ஏன்னா 2017 புல் ரன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். ஒரு இந்தியன் பேஸ்ட் டீம் தான் இது. ஸோ இதோட ஃபண்ட் ரைசிங் பார்க்கலாம். ஓகேங்களா? மொத்தமா வந்து 457 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. யார் யார்கிட்ட இருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, Coinbase, Binance இது மாரி பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட தான் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆர்பிட்ரம் வந்து அதோட 1 வருஷம் கழிச்சு வந்தது. ஓகேங்களா? இதில என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத நான் காமிச்சிடுறேன். இவ்வளோ ஃபண்டிங் இருக்கு. இது மார்க்கெட் கேப் ஆல்ரெடி வந்து 10 பில்லியன் கிட்ட இருக்குன்னு நெனைக்கிறேன். இப்போ ஆர்பிட்ரம் பார்க்கலாம். இப்போ ஆர்பிட்ரம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 123 மில்லியன் தான் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. Coinbase பண்ணியிருக்காங்க. பட் Binance பண்ணல. பட் இதுவுமே வந்து எல்லாமே வந்து பெரிய வென்ச்சர் கேபிட்டல்ஸ் தான். ரொம்ப மொக்கையாலாம் எதுவுமே கிடையாது. டீமும் ஆக்சுவலா ரொம்ப நல்ல டீம். இதில இப்ப என்ன நம்ம வந்து கம்பேர் பண்றோம் அப்டின்னா, பாலிகானோட ஆக்சுவலா வந்து ஆர்பிட்ரம் இப்ப இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன்னு நான் சொல்லப் போறேன். ஏன்னு நீங்க பாருங்க. இப்ப வந்து இது பாலிகானோட டோட்டல் லாக்ட் வேல்யூ ஆல்மோஸ்ட் 1.8 பில்லியன் ஓகேங்களா? டோட்டலா எத்தன ஆப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப வருஷமா இருக்கனால 540 இருக்கு. ஓகேங்களா? இதில வந்து இந்த செயின சப்போர்ட் பண்ற ஆப்ஸ் வந்து இவ்ளோ இருக்கு அதிகமா. ஆனாலும் லாக்ட் வேல்யூ வந்து 1.08 தான் இருக்கு. இதே ஆர்பிட்ரம் பாருங்க. 3 பில்லியன் வந்து லாக்ட் வேல்யூ இருக்கு. ஆனா எவ்ளோ செயின் இருக்குன்னா 661. இது ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து பாலிகான் தான் வந்து அதிகமா இருந்துச்சு. இந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ், 7 மந்த்ஸ்ல வந்து ஆர்பிட்ரம் வந்து ஃபுல்லா வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சு. எவ்வளோ வந்து மொமெண்டம் வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. சரி இப்ப ஏன் வந்து பாலிகானுக்கு பதிலா ஆர்பிட்ரம்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது நல்லது? அதில இருக்க நெகட்டிவும் நான் சொல்லிடுறேன். இப்ப பாலிகான் பார்த்தீங்கன்னா, டோட்டல் சப்ளை வந்து 10 பில்லியன். மார்க்கெட் கேப் வந்து 4.4 பில்லியன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லி டைலுட்டட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.7 இருக்கு. ஆர்பிட்ரம் வந்து 3.7 தான் இருக்கு. ஓகேங்களா? சிமிலரான இதுதான். இவ்வளோ லாக்ட் வேல்யூ இருந்துமே பாலிகானோட கம்மியா தான் இருக்கு. ஸோ பிரைஸ் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து இன்னுமே வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, இதில இருக்க ஒரே ஒரு குறை என்னன்னா, இது ஒரு கவர்னன்ஸ் டோக்கன். இந்த டோக்கனுக்கு ஒரு யூஸ் கேஸ் எதுவுமே இல்ல. நீங்க ஜஸ்ட் வோட் தான் பண்ண முடியும். அவங்க ஏதாவது புது அப்கிரேட் பண்றாங்க அவங்க நெட்வொர்க்லன்னா. அத தவிர வேற ஒரு யூஸ் கேஸுமே கிடையாது. மேபி அவங்களோட வேலிடேட்டரா நீங்க இது பண்றதுக்கு பண்ணலாமான்னு எனக்கு கூட தெரியல. அதுக்கும் ஈத்தீரியம் தான் வேணும்னு நெனைக்கிறேன். பட் பாலிகான்ல அப்படி இல்ல. நீங்க மேட்டிக்க வந்து நீங்க டைரக்ட்டா வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாம இப்ப வந்து இதில ZK இவிஎம்மும் பண்ணியிருக்காங்க. அது பேசிக்கா வந்து அதுவும் வந்து ஒரு ரோல் அப் தான். அது இன்னுமே ஃபாஸ்ட் ஆக்குறதுக்காக. அது இன்னும் அவ்வளோ அடாப்ட் ஆகல. பட் ஆனா வந்து இப்போதைக்கு வந்து ஆர்பிட்ரம் தான் வந்து பெஸ்ட். சரி ஓகே. இதுக்கு இன்னொரு காம்படிட்டர் ஆக்சுவலா இருக்காங்க. இன்னும் மொமெண்டத்தையும் அது பில்ட் பண்ணுது. அது வேற எதுவுமே இல்ல. பேஸ் தான். பேஸ் ஆக்சுவலா வந்து ஒரு காயின் கிடையாது. அதனால வந்து காயின் மார்க்கெட் கேப்ல வராது. ஓகேங்களா? பட் ஆனா நம்ம வந்து டிஃபை லாமால வந்து பார்க்கலாம். இங்க பாருங்க. டோக்கன் லாக்ட் வேல்யூ வந்து 3.3 பில்லியன். இது வந்து Coinbaseஓடது. இந்த பேஸ்ல நெட்வொர்க். ஆனா வந்து இதுக்குன்னு ஒரு டோக்கன் கிடையாது. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த பேஸ் டோக்கன வாங்கிட்டு இது பேஸ் ஏறுமான்னு நெனச்சிருக்காங்க. இது ஆக்சுவலா அந்த பேஸ் கிடையாது. ஏன்னா பேஸ் டோக்கனே ஒண்ணு விடல. அது வந்து Coinbaseஓடது. அவங்க நெட்வொர்க் மட்டும் யூஸ் பண்றாங்க. இன்னும் வந்து அவங்க லெவலுக்கு அடாப்ட் ஆகலனா கூட பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிஃபை வந்து 386 தான் வந்து சப்போர்ட் பண்ணுது பேஸ்ல நெட்வொர்க்க. பட் ஆனா, அந்த லாக்ட் வேல்யூ பாருங்க. இதுக்கு காரணம் மெயினா வந்து Coinbase தான். ஓகேங்களா? Coinbaseஓட பேக்கிங் இருக்கனால, இது வந்து எனக்கு தெரிஞ்சு பாலிகானையே வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஸோ பாலிகான்ல இன்வெஸ்ட் பண்றத விட ஆர்பிட்ரம்ல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்றேன். ஓகேங்களா? இது போதும்னு நெனைக்கிறேன் இந்த கம்பேரிசனுக்கு. இப்ப இன்னும் 2 காயின பார்க்கலாம். ஓகே. டெக்னிக்கலாவும் சொல்லல. நான் டெக்னிக்கலாவும் சொல்லிடுறேன். கண்டிப்பா எவ்வளோ வந்து ஆர்பிட்ரம் போகும். நம்ம வந்து பாலிகானோட டெக்னிக்கல் பார்க்க வேணாம். ஏன்னா அது கண்டிப்பா எப்படினா ஒரு 2x, 3x போகலாம். பட் ஆனா அதுக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். பட் ஆர்பிட்ரம் ஏன்னா அது வந்து பழைய காயினுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பழைய காயின்ஸ் எல்லாமே பம்ப் ஆயிட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பழைய ஹைலருந்து பார்த்தோம்னா, பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3x தான் கம்மியா இருக்கு. இப்ப 3x தான் அதோட ஆல் டைம் ஹை. அதுக்கு கண்டிப்பா போகும். பட் அதுக்கு மேல எனக்கு பெரிய ஹோப் இல்ல. பட் ஆர்பிட்ரம் வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு $4, $5 போறதுக்கு வாய்ப்பு நெறையாவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இத 2 கம்பேர் பண்ணும்போது ஆர்பிட்ரம்ல பெட் பண்ண தான் சொல்லுவேன். ஆர்பிட்ரம்க்கு நல்ல இது இருக்கு. டெக்னிக்கலாவும் சரி, ஃபண்டமென்டலாவும் சரி, ஆர்பிட்ரம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப வேற 2 காயின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற காயின் வந்து மந்த்ரா. இது வந்து ஓம்ங்கிற டிக்கர்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
இது வந்து நெறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. பட் இது என்னன்னா, இது ஒரு ரியல் வேர்ல்ட் அசெட்ட சப்போர்ட் பண்ற ஒரு எக்கோசிஸ்டம். இதுவும் ஒரு லேயர் 1 தான். பட் அதோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போல்கா டாட்ல இருந்துட்டு வந்துட்டு, அப்புறமேலு வந்து தனியா ஒரு லேயரா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து எல்லாமே இருக்கு. ஸ்டேக்கிங் இருக்கு. ஓகேங்களா? நீங்க எல்லாமே பண்ணலாம். பட் அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ரியல் வேர்ல்ட் அசெட்ல இருக்கு. இது பம்ப் ஆகுறதுக்கு ஒரு ரீசன் வந்து மெயின் ரீசன் வந்து இவங்களோட இப்ப ரீசென்ட் ஒரு டீல் தான். இது வந்து ஆக்சுவலா ஜூலைல நடந்துச்சு. மந்த்ரா வந்து என்னன்னா, யுஏஇல வந்து ஒரு குரூப்போட ரியல் எஸ்டேட் இத வந்து டோக்கனைஸ் பண்றது. ஓகேங்களா? அது ஒரு ரியல் வேர்ல்ட் அசெட் தானே அதுவும். ஸோ நீங்க வந்து ரியல் எஸ்டேட்ட வந்து டோக்கனைஸ் பண்ற ஒரு இது வந்து டை அப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்க ரியல் வேர்ல்ட் அசெட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ட்ரில்லியன் வரைக்கும் இருக்கும். பட் ஆனா அது ஃபுல்லா இவங்க வந்து இது பண்ணுவாங்கங்கிறது கிடையாது. நான் வந்து இத விட வந்து நான் வந்து ஆண்டோக்கு தான் ஆக்சுவலா வந்து ரியல் வேர்ல்ட் அசெட்ல வந்து இன்னுமே ஸ்கோப் அதிகமா இருக்குன்னு சொல்லுவேன். அதுதான் இதோட டைரக்ட் காம்படிட்டர். பிளஸ் அது வந்து ஏர்லி டூ மார்க்கெட். இவங்க நெறைய பிவிட் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல பொட்டன்ஷியலான காயின் தான். பட் ஆல்ரெடி வந்து பம்ப் ஆனதுனால, இது பெருசா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா $0.15 ஆல்மோஸ்ட் $37 போயிருக்கு. எப்பன்னா, இது ஃபண்டிங் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சதுலருந்து. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா அது ஃபண்ட் ரைஸ் பண்ணதுலருந்து தான் வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நாங்க ஃபண்ட் ரைஸ் ஹிஸ்டரிக்கு போறேன். டோட்டலா வந்து 11 மில்லியன் வந்து பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க கரெக்ட்டா. மார்ச்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது பெரிய வெஞ்சர்ஸ் நம்மளுக்கு வெல் நோன் வெஞ்சர்ஸ்லாம் யாருமே கிடையாது. ஆனா வந்து, இப்ப வந்து மேல வந்து ஒரு அன்டிஸ்க்ளோஸ்ட் அமௌண்ட் வந்து ரெய்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பம்ப் ஆகுறதுக்கு ஒரே ரீசன் வந்து, இது வந்து ஒரு டை அப் ஆக்சுவலா வந்து யுஏஇல வச்சிருக்கிறதுக்கு மட்டும் தான். அதே மாதிரி இதோட வந்து ஆண்டோ வந்து ஒரு பெட்டரான காயின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மார்க்கெட் கேப் வைஸ்ல பார்த்தீங்கனாலுமே வந்து, இது வந்து 1.4 பில்லியன். மந்த்ரா வந்து 3.3 பில்லியன். ஓகேங்களா? 2க்கும் இருக்க ஒரே டிஃபரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் தராங்க. இவங்க வந்து ஆக்சுவலா வந்து டோக்கனைஸ்ட் பாண்ட்ஸ் எல்லாமே பண்றாங்க. ரியல் எஸ்டேட் எல்லாமே பண்றாங்க. பிளஸ் முக்கியமான விஷயம் நான் வந்து இந்த புல் ரன்ல எத ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இது மாரி யுஎஸ் எக்ஸ்சேஞ்ச், கொரியன் பேஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆயிருக்கணும் அந்த காயின். ஏன்னா கேஷோட ஃப்ளோ வந்து ஆக்சுவலா வந்து போகணும். யூசர்ஸ் வந்து வாங்கணும் ஒரு இடத்துல போயிட்டு. இதெல்லாம் வந்து லேயர் 1. இத போய் நீங்க எப்படி வந்து டெக்ஸ்ல வாங்குவீங்க? புது யூசருக்கு தெரியாது. இப்ப தான் நீங்க ஈத்தீரியம் பேஸ்டே வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு தெரியும். இல்ல சொலானா பேஸ் வாங்குறது தெரியும். இப்ப இது புதுசுனா நீங்க வந்து இதோட இத வந்து கெப்லர் மாரி வாலெட்ல ஆட் பண்ணிட்டு, அப்புறமேலு போய் அதுக்கு ஒரு டெக்ஸ் கண்டுபிடிச்சு இதெல்லாம் பண்ணணும். இந்த மாரி சென்ட்ரலைசேஷன் இருந்தா தான் இந்த புல் மார்க்கெட்ல ஆக்சுவலா வந்து ஆக்சஸ் நெறைய யூசர் கிடைக்கும். அவங்க போய் வாங்குவாங்க. இப்ப நான் வந்து மந்த்ராவத காட்டுறேன் பாருங்க. பைனான்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா யுஎஸோட வால்யூம் தான் ரொம்ப அதிகம். யுஎஸ் மார்க்கெட் வந்து எதுவுமே இல்ல. ஈவன் கிராக்கன் கூட இல்ல. இல்ல இது மாரி டியர் 2 எதுவுமே கிடையாது. Crypto.com கூட இல்ல. இருந்திருந்தா நம்ம பேசலாம். பட் இந்த ஏர்லி பம்ப் வந்து மோஸ்ட்டா வந்து அந்த ஃபண்டிங்க்கு அப்புறமேலு அந்த நியூஸ் சொன்னேன்ல. அந்த ரியல் எஸ்டேட் டோக்கனைசேஷன் பண்ற அந்த ரியல் எஸ்டேட் டீல் இருக்குல்ல. அந்த டீல் தான் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து அதுக்கு பதிலா இது வந்து ஆல்ரெடி பம்ப் ஆனதுனால, இது ஓகே இங்கேருந்து ஒரு டபுள் கூட ஆகலாம். ஓகேங்களா? நான் வந்து எதுவும் சொல்லல. 10 பில்லியன் கூட மார்க்கெட் கேப் போலாம். பட் அத விட்டுட்டு நீங்க வந்து ஆண்டோல வந்து இன்வெஸ்ட் பண்றது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து இன்னுமே 1.4 பில்லியன் தான் வந்து மார்க்கெட் கேப் இருக்கு. சிமிலர் சப்ளை தான். ஆக்சுவலா சிமிலர் சப்ளை கிடையாது. ஒரே நிமிஷம். நான் அத மட்டும் பார்த்துக்கிறேன். ஓகே. சிமிலர் சப்ளை கிடையாது. ஆக்சுவலா 1/3 தான். பட் ஆனா நீங்க மார்க்கெட் கேப் வைஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து 3.3 பில்லியன் இருக்குது. 1.4 பில்லியன் இருக்கு. இன்னும் இது அதிகமா போறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சர்க்குலேஷன்ல பார்த்தீங்கன்னா, சிமிலரான சப்ளை தான். அது வந்து 900 மில்லியன் இருக்குன்னு நினைக்கிறேன். இது 1.3 பில்லியன் இருக்கு. டோக்கன் அன்லாக்கும் ஒரு டைம் பார்த்துப்போம். ஸோ 25லயும் ஒரு பெரிய அன்லாக் கிடையாது. ஓகேங்களா? மேஜர் அன்லாக் வந்து ஜூலை தான். நம்ம அதுக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து புல் மார்க்கெட்டே ஆக்சுவலா முடிஞ்சிரும் என்ன கேட்டா. ஜூலைலயே வந்து எனக்கு தெரிஞ்சு பிட்காயின் பீக் வந்துரும். நம்ம அத டீட்டெயிலா பேசுவோம். அந்த டேட்டாலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ, நீங்க வந்து மந்த்ராவ வந்து சூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த பாயிண்ட்ல நீங்க ஏர்லியா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பயங்கரமான ரிட்டர்ன். ஓகேங்களா? இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்போ இதோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா, கரெக்ட்டா பாருங்க. ஜூலைல இருந்து பாருங்க. கரெக்ட்டா ஃபண்டிங் வந்து நம்ம மேல லாஸ்ட் ஃபண்டிங் பார்த்தோமா? மார்ச்ல ஒரு பெரிய ஃபண்டிங் பார்த்தோம் 11 மில்லியன். மார்ச்ல இருந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே வந்து மே எல்லாத்துலயும் வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்புறமேல் மேபி இந்த புல் ரன்ல இருந்து பிரைஸ் வந்து நல்லாவே மேல போயிருக்கு. இது வந்தா ஃபுல்லாவே வந்து இந்த ஃபண்டிங்ஸ் பிளஸ் வந்து இதுதான். அந்த டை அப் வித் யுஏஇ தான். இப்ப நான் வந்து இதில முக்கியமா இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இதில ஒரு கானும் இருக்கு. இதோட ஃபவுண்டர் இருக்காருல்ல, இதோட ஃபவுண்டிங் டீம் டீட்டெயில்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியலைங்க. அபௌட் அஸ். இதில இருக்க ஃபவுண்டர்ஸ் வந்து இவர் இருக்காருல்ல, ஜான் பேட்ரிக் மியூலன்ட்டு. இவர் வந்து போன புல் ரன் அப்போ ஒரு 3 ஐசிஓ ஸ்கேம் பண்ணியிருக்காரு. அதாவது போன புல் ரன்னா நான் சொல்றது 2017 புல் ரன் சொல்றேன். 2020 இல்ல. 2020ல இவரு இத ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு
3 ஐசிஓ ஸ்கேம் வந்து பண்ணியிருக்காரு. அதில இவரும் லிங்க் ஆயிருக்காரு. அஃபிலியேட் ஆயிருக்காரு. டைரக்ட்டா அவரு பண்ணலைனாலும், அந்த டீம்ல இவரும் இருந்திருக்காரு. அது ஒரு காரணம் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இவங்க வந்து 2 டைம் பிவிட் எடுத்திருக்காங்க. Polkadotல இருந்துட்டு மறுபடியும் வந்து இதுக்கு போனாங்க. காஸ்மோஸ் பேஸ்டு எஸ்டிகே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட இந்த இதுக்கு. இவங்களோட பிளாக் செயினுக்கு. எப்படி நம்ம நேத்து இது பார்த்தோம்ல, பிட்டென்சர் பார்த்தோம்ல, டெண்டர்மின்ட் யூஸ் பண்ணாங்களோ, அது மாரி இவங்க ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கருந்து அப்படியே லேயர் 1ஆ மாத்தி, இப்ப வந்து ரியல் வேர்ல்ட் அசெட்டுக்கு வந்து இது மாரி 2, 3 பிவட் எடுத்திருக்காங்க. அது இல்லாம அதிக ஃபண்டிங் இவங்க கிட்ட கிடையாது. ஜஸ்ட் அந்த டீல் மட்டும் தான். அந்த யுஏஇல இருக்க அந்த ரியல் எஸ்டேட் டீல் மட்டும் தான். ஸோ இது மட்டும் தான் இது இதில நம்மளுக்கு தெரியுது. பட் இத பத்தி இன் டெப்த்தா எனக்குமே வந்து இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து இப்ப இன்னைக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இன் டெப்த்தா போனா இன்னும் பெட்டரா பார்க்கலாம். நான் மோஸ்ட்டா வந்து ஒரு ஓவர்வியூவா குடுக்கணும்னு தான் நான் குடுக்குறேன். இதோட பெட்டர் காயின் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஆண்டோல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு பெட்டரான ரியல் வேர்ல்ட் அசெட் கேட்டகரியில வரும். மார்க்கெட் கேப்பும் கம்மி. உங்களுக்கு வந்து காயின்பேஸோட லிஸ்டிங் இருக்கு. அப்பிட் அப்பிட் ஆக்சுவலா ரொம்ப முக்கியம். ஏன்னா கொரியன் தான் வந்து நெக்ஸ்ட்டு யுஎஸ் யூசர்ஸோட வால்யூம்க்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொரியன் மார்க்கெட் தான். அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே. ஸோ நம்ம வந்து இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். பைனான்ஸ் வந்து குளோபலா எல்லா யூசருமே யூஸ் பண்றது. பட் ஆனா ஸ்பெசிஃபிக்கா இந்த மாரி லிஸ்டிங் பார்க்கணும். ஏன்னா அவங்களோட ஓன் கரன்சி வந்து சப்போர்ட் பண்ணுது. அதெல்லாம். ஸோ அந்த விஷயமும் நம்ம பார்க்கணும். ஸோ என்ன கேட்டா, அத கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர்ன்னு சொல்லுவேன். இன்னைக்கு வீடியோ ஆல்ரெடி 25 மினிட்ஸ் கிட்ட போகுது. உங்களுக்கு வந்து நாளைக்கு இன்னொரு 3 டூ 4 காயின் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இது ஓகேவான்னு பாருங்க. இதில வந்து சில டெக்னிக்கல் அதிகமா சொல்லுங்க. இல்ல இந்த மாரி ஃபண்டமெண்டல் மட்டும் சொல்லிட்டு விட்டுருங்க. அதெல்லாம் நீங்க நேத்தே கொஞ்சம் சொன்னீங்க. பட் டீட்டெயிலா எனக்கு இன்னுமே கொஞ்சம் இப்படி கொண்டு போங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் பெட்டரா வந்து டெய்லர் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல மறக்காம போடுங்க. இல்ல வந்து குரூப்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அத வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். பாய்.